தேசிய பதிவுத்துறையான JPN அதன் செயல்பாட்டு நேரத்தை நீட்டிக்கவும், பழுதடைந்த சிப்களை உடைய தங்களின் மைகார்ட்ஸை மாற்ற விரும்பும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் கூடுதல் சேவை கவுண்டர்களை சேர்க்கவும் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது. பூடி மடானி ரோன் 95 முயற்சியின் இந்த சேவை இன்று முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரை இலவசமாக வழங்கப்படுகிறது. இதனிடையே JPN கவுண்டர்கள் அவற்றின் செயல்பாடுகளை கவனித்ததால் 30 நிமிடங்களில் 99 விண்ணப்பங்களை செயல்படுத்த முடிந்தது என்றும், விண்ணப்பதாரர்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் இந்த காலம் முழுவதும் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான மைகார்ட்ஸ் இருப்பு இருப்பதாகவும் சைஃபுடின் தெரிவித்தார். தலைநகரின் பிரபலமான வணிக தலமான லோரோங் ஹாஜி தாயிப் வணிக கடைகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வணிகத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 38 வெளிநாட்டினரை கைது செய்துள்ளதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். நேற்று நண்பகல் மேற்கொள்ளப்பட்ட முதல் சோதனையில் 27 வெளிநாட்டினர் விசாரிக்கப்பட்டதாகவும் 12 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். சோதனையின் போது சில வெளிநாட்டினர் தப்பி ஓடியது கண்டறியப்பட்டதாக வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். தப்பி ஓடிய வெளிநாட்டினர் நேற்று இரவு மீண்டும் அதே பகுதிக்கு திரும்பி வந்து வணிகத்தை தொடர்வதாக உள்ளூர் வணிகர்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் நேற்று இரவு 11 மணிக்கு மற்றொரு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக வான் முகமது சௌபி வான் யூசுப் கூறினார். இரவு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 25 வெளிநாட்டினரும் அவர்களை பாதுகாத்து வந்த உள்ளூர்வாசி ஒருவரையும் கைது செய்திருப்பதாக வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா மற்றும் நேபாள் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாஸ் கட்சியுடன் ஒரே மேசையில் அமர்ந்து தீர்வு காண விரும்புவதால் பாஸ் கட்சியை தாம் அழைப்பதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலே தெரிவித்துள்ளார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு என்பது இருக்கும். அப்படியான தீர்வை நோக்கி தாம் நகரவிருப்பதால் பாஸ் கட்சியை அழைத்திருப்பதாக மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் அக்மல் சலே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாடு சட்ட திருத்தம் குறித்து முழுமையான கலந்துரையாடலை நடத்த பாஸ் கட்சி உடனான சந்திப்பு அமையும் என்று அவர் விளக்கம் அளித்தார். மலாய்க்காரர்களின் நிலம் URA நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்டத்தால் பாதிக்கப்படுவதாக இருந்தால் அம்னோ அதனை ஆதரிக்காது என்று அவர் கூறினார். அதேவேளை மலாய்க்காரர்களின் நிலம் பாதிக்காமல் அரசு துறைகளின் மூலமாக மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியங்களையும் இந்த சந்திப்பின் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். URA நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்டத்தை கண்மூடித்தனமாக எதிர்த்து போராட்டம் நடத்துவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளை மலாய்க்காரர்களின் நிலத்தை பாதுகாக்கும் பொறுப்பும் அம்னோவுக்கு இருப்பதால் பாஸ் கட்சி உடனான கலந்துரையாடலுக்கு தாம் அழைப்பு விடுத்திருப்பதாக டாக்டர் அக்மல் சலே விளக்கம் அளித்தார். கட்டுமான பணிகளுக்காக சட்டவிரோத வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்திய ஒரு நிறுவனத்தை சோதனையிட்டதில் 25 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெலங்கானாவின் கோலாலம்பூர், செத்தியூ மாவட்டங்களில் கட்டுமான பணிகளை மேற்கொண்ட நிறுவனம் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்தியிருப்பதாக பொதுமக்களிடமிருந்து புகார் பெற்றதை அடுத்து இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெலங்கானா மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. தெலங்கானாவின் கோலாலம்பூர், செத்தியூ ஆகிய மாவட்டங்களில் உள்ள 8 வளாகங்களில் சோதனை மேற்கொண்டதில் 40 வெளிநாட்டினரிடம் விசாரணை நடத்தியதாகவும் 25 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெலங்கானா மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளாக மலேசியாவுக்கு வந்த இந்தோனேசியா, வங்காளதேசம், கம்போடியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 10 பேருடன் எந்த ஓர் ஆவணங்களும் இல்லாத 15 வெளிநாட்டினரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெலங்கானா மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் பகுதிகளில் தற்காலிக பலகை வீடுகளை அமைத்து அவர்கள் தங்கியிருப்பதாகவும் அவர்களிடம் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாததால் சம்பந்தப்பட்ட குத்தகை நிறுவனத்தின் உரிமையாளரை விசாரணைக்கு அழைத்திருப்பதாகவும் தெலங்கானா மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு தலைவரும் தங்களுக்கு மட்டுமே என ஒரு பெரிய குடை அரசியல் தளத்தை அமைத்தால் மலாய்க்காரர்கள் வெவ்வேறு முகாம்களாக பிரிந்துவிடும் அபாயம் இருப்பதாக முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது இன்று எச்சரித்தார். ஒருங்கிணைந்த மலாய் முன்னணிக்கான ஆதரவு ஊக்கமளிக்கும் வகையில் இருந்தாலும் பிரதமராகும் விருப்பமுள்ள ஒவ்வொருவரும் தமது சொந்த பெரிய கொடையை உருவாக்கிக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார்.
இதன் விளைவாக 2, 3 அல்லது அதற்கும் மேற்பட்ட பெரிய குடைகள் இருக்கும் என்றும் மலாய்க்காரர்கள் இந்த குடைகளுக்கு ஆதரவு தருவார்கள், உறுப்பினர்களாக இருப்பார்கள். இதனால் கட்சி உறுப்பினர் போலவே மலாய்க்காரர்கள் பிளவுபடுவார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெரிய குடைகள் மலாய்க்காரர்களை பிரித்துவிடும் என்று தமது எக்ஸ் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர்கள் தேர்தல்களில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கும் அளவுக்கு வலிமையானவர்கள் என்றும், ஆனால் ஒரே தளத்தின் கீழ் ஒன்றுபட்டால் மட்டுமே அது சாத்தியம் என்றும் அவர் எச்சரித்தார். தம்மை நம்புங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பெரிய குடைகள் இருந்தால் விளைவு ஒற்றுமையின்மை மற்றும் தோல்வியாக இருக்கும் என்று அவர் எடுத்துரைத்தார். இருப்பினும் அம்னோவின் முன்னாள் தலைவருமான அவர் முற்றிலும் மலாய் அரசாங்கத்தை அமைப்பது நோக்கம் அல்ல என்றும் குறிப்பிட்டார். பழைய கூட்டணியைப் போலவே சீனர்கள், இந்தியர்கள் மற்றும் பிற இன குழுக்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தாவாவில் இருந்து கொத்தகினபாலு செல்லும் விமானத்தின் இருக்கைகளில் தாங்கள் கோரியது போல மாற்றம் செய்ய தவறியதால் அந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் மின்னஞ்சல் அனுப்பிய 2 சீன நாட்டு சுற்றுப்பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் விமான ஊழியர் ஒருவர் அளித்த காவல்துறை புகாரை தொடர்ந்து இந்த கைது நடந்ததாக தாவாவ் காவல்துறை தலைவர் ஜாஸ்மின் ஹுசின் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து 28 வயது பெண் மற்றும் 29 வயது ஆண் ஆகிய இருவரும் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இருக்கை மாற்றத்தை கோருவதற்காக அவர்கள் தங்கள் பயண முகவரை தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. பின்னர் விமான நிறுவனத்தின் கோலாலம்பூர் தலைமையகத்திற்கு வெடிகுண்டு புரளி மின் அஞ்சலை அவர்கள் அனுப்பியுள்ளனர். RV எனப்படும் பொழுதுபோக்கு வாகன சேவைகள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் வணிக பயன்பாட்டிற்காக உரிமம் பெற்று ஒழுங்குபடுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். இது RV அடிப்படையிலான சுற்றுலா பிரிவின் வளர்ச்சியை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டதாக அந்தோனி லோக் கூறினார். இந்த புதிய கொள்கை நாட்டில் சுற்றுலா பயணிகள் RVகளை வாடகைக்கு எடுத்து தாங்களாகவே ஓட்ட அனுமதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட தனியார் RV வாகனங்கள் 15 ஆண்டுகளுக்கும் குறைவான பழமையானவை மற்றும் சாலை போக்குவரத்து துறையின் தொழில்நுட்ப ஆய்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் வணிகமயமாக்கப்படலாம் என்று அவர் கூறினார். ஜனவரி 1, 2026 முதல் முழுமையாக கட்டமைக்கப்பட்ட புதிய வாகனங்களுக்கு மட்டுமே செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சுற்றுலா அமைச்சகங்கள் RV உரிம விண்ணப்பங்களுக்கு ஒற்றை சாளர அமைப்பை அமைப்பது குறித்து பரிசீலிக்கும் என்று அவர் கூறினார். எனவே வாடகை மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகளுக்காக நோக்கம் கொண்ட எந்த ஒரு புதிய RV ரக வாகனங்களுக்கும் சுற்றுலா அமைச்சிடமிருந்து ஒரு அனுமதி மட்டுமே தேவைப்படும் என்று அவர் கூறினார். சிறப்பு அனுமதியின்றி புலியின் சடலத்தை வைத்திருந்ததற்காக கோத்தாத்திங்கி அமர்வு நீதிமன்றம் ஆடவர் 3 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 2,50,000 ரிங்கிட் அபராதமும் விதித்துள்ளது. நீதிபதி ஹைதா ஃபரிட்சல் அபு ஹசான் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது ஷகிசாம் சலீம் எனும் 49 வயது ஆடவர், சகோதரர்களான நசரின் டொமிரான் எனும் 47 வயது ஆடவர், நஸ்ரோல் டொமிரால் எனும் 28 வயது ஆடவர் ஆகியோர் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 2010 பிரிவு 71 கீழ் சிறப்பு அனுமதி இன்றி முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு இனத்தைச் சேர்ந்த புலியை வேட்டையாடியதற்காக அல்லது வைத்திருந்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 34உடன் சேர்த்து இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. தங்களது வாகனத்தின் பின்புற பெட்டியில் விலங்கின் சடலத்தை வைத்திருந்ததாக 3 மீதும் கூட்டாக குற்றம் சாட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி காலை 6:10 மணி அளவில் ஜொகூர் மர்சிங்கில் உள்ள ஃபெல்டா தெங்காராவில் இந்த குற்றம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.